ஈரான் சுப்ரீம் லீடர் காமெனி செத்து போனதுக்கு இங்க நிறைய பைத்தியக்காரங்க உட்கார்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லூசு பசங்களா. லாஸ்ட் ஈரான்ல நடந்த மக்கள் பண்ண போராட்டத்துல ஏறக்குறைய 30,000 பேரை சர்வாதிகாரி மாதிரி கொன்று குவிச்சது அந்த காமெனி. அப்ப நீங்க யாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணல? ஈரானுக்கு சப்போர்ட்டா, ஈரான்ல செத்து போன மக்களுக்கு சப்போர்ட்டா? அந்த ஒரு அயோக்கிய பைய, ஒரு தீவிரவாதி செத்து போனதுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு நீங்க கொதிக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அமெரிக்கா இஸ்ரேல் அயோக்கிய பையன் தான். ஆனா அதுக்காக காமெனி நல்ல ஒரு உத்தமர் கிடையாது. இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கானுங்க, அழுகுறானுங்க, போராட்டம் பண்றானுங்க, ஊர்வலம் போறானுங்க. ஏதோ இந்தியாவுக்காக தியாகம் பண்ண மாதிரி. பெல்காம்ல 26 பேர் இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அதுக்கு நீங்க யாருமே அழுகல, அதுக்கு யாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணல. அப்போ பாகிஸ்தான நாங்க குற்றச்சாட்டும் போது, இந்தியா குற்றம் சாட்டும் போது, பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்குதுன்னு சொல்லும் போது பாகிஸ்தான தப்பா பேசக்கூடாது அப்படின்னு உட்கார்ந்து முட்டா பசங்க பேசிக்கிறாங்க. லூசு பசங்களா. ஈரானு சவுதி அரேபியா மேல அட்டாக் பண்ணிருக்கு. அவங்க கோடிக்கணக்கான இந்தியர்கள் வேலை செய்யறாங்க, பெரும்பாலான தமிழர்கள் வேலை செய்யறாங்க. துபாயில அட்டாக் பண்ணிருக்காங்க, அபுதாபில அட்டாக் பண்ணிருக்காங்க, பக்ரைன்ல அட்டாக் பண்ணிருக்காங்க, குவைத்ல அட்டாக் பண்ணிருக்காங்க. லூசு பசங்களா. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? அங்க வேலை பார்க்கிற இந்தியர்களோட உயிரெல்லாம் ரிஸ்க்ல இருக்கு, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. நீங்க உட்கார்ந்து அங்க ஒரு காமெனி செத்து போனது உட்கார்ந்து இங்க ஊர்வலம் போயிட்டு இருக்கீங்க, உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க. நாய்களா? ஈரான் மக்களை கொண்டாடிட்டு இருக்காங்க அவன் செத்து போனத. ஈரான்ல பெரும்பாலான மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு அரக்கன் செத்து போயிட்டான் அப்படின்னு. நீங்க ஏன்டா உட்கார்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? லூசு பையசுங்களா. இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறா பஸ்ட். அங்க நடக்கிற போர் இங்க நடக்காம இந்தியாவை பாதுகாக்குதுல இந்திய ராணுவம், இந்திய அரசாங்கம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தருக்கா உட்கார்ந்து இங்க எழுதிட்டு இருக்கீங்க. லூசு பசங்களா. இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் பேன் பண்ணி விடணும். கேட்டா இஸ்லாமியர்களை தாக்குறாங்க, இஸ்லாமிய நாடான ஈரானை தாக்குறாங்க அப்படின்னு. ஏன் சவுதி அரேபியா இஸ்லாமிய நாடு கிடையாதா? துபாய் இஸ்லாமிய நாடு கிடையாதா? அபுதாபி இஸ்லாமிய நாடு கிடையாதா? குவைத் இஸ்லாமிய நாடு கிடையாதா? பக்ரைன் இஸ்லாமிய நாடுகள் கிடையாதா? அதை ஈரான் தாக்கலையா? லூசு பசங்களா. இந்தியர்களுடைய உயிரெல்லாம் ரிஸ்க்ல இருக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நிக்காம அதுக்கப்புறம் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க இலங்கையில 3 லட்சம் தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட போது விடுதலை புலிகளுக்கு எதிராக நின்ற நாடு ஈரான். இலங்கை அரசாங்கத்துக்கு தேவையான நிதி உதவியை செஞ்ச நாடு ஈரான். அவங்களுக்கு இவங்க இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லூசு பசங்களா. உங்களை என்னடா சொல்றது புரியலடா எனக்கு.